வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்றை 1921 மாகாண தேர்தலிலிருந்து 2026 தேர்தல் வரை டீடைல்டு அனாலிசிஸா டிஎன்பிஎஸ்சி ரெலவன்ஸோட நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க கேட்கலாம். தமிழ்நாடு தேர்தல் வரலாறு 1921 மாகாண தேர்தலிலிருந்து 2026 வரை சமூக நீதி, மொழி அடையாளம், நலத்திட்ட அரசியல் ஆகிய 3 தூண்களில் வளர்ந்த அரசியல் ஆகும். தேசிய ஆதிக்கத்திலிருந்து திராவிட ஆதிக்கம் தற்போது பல்முக போட்டி நோக்கி நகரும் மாற்றம் கொண்டதாக தமிழக தேர்தல் களம் இருக்கிறது. இந்த டாபிக் தொடர்பான டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸ் பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ்ல இந்தியன் பாலிட்டி அண்ட் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாஸ்ல கவர் ஆகும். தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்றை முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற முதல் தேர்தலான 1951 தொடங்காமல் பிரிட்டிஷ் காலத்தில் நடைபெற்ற 1921 மாகாண தேர்தலிலிருந்தே தொடங்க வேண்டும். அப்போது இந்தியாவில் முழுமையான ஜனநாயக தேர்தல் முறை இல்லை. பிரிட்டிஷ் அரசாங்கம் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலம் அறிமுகப்படுத்திய புரோவின்சியல் டயார்கி, அதாவது இரட்டை ஆட்சிதான் நடைமுறையில் இருந்தது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடாததால் ஜஸ்டிஸ் பார்ட்டி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. இது நான் பிராமின் மூவ்மெண்ட் அரசியலின் தொடக்கம். பின்னர் 1937 காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. பின்னர் 1946 தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த காலம் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்திய சுதந்திரத்திற்கு மாறும் டிரான்சிஷனல் ஃபேஸ். 1951-52 தேர்தல் சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல். மதராஸ் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சுமார் 152 இடங்களை வென்று ஆட்சிக்கு வந்தது. சி ராஜகோபாலாச்சாரி முதல்வராக ஆனார். 1957 தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் சுமார் 151 இடங்களை வென்று காமராஜர் முதல்வராக ஆனார். 1962 தேர்தலிலும் காங்கிரஸ் சுமார் 139 இடங்களை வென்று ஆட்சியை தொடர்ந்தது. இந்த 3 தேர்தல்கள் காங்கிரஸ் டாமினன்ஸ் ஈரா என அழைக்கப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் தான் காமராஜர் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றார். கல்வி புரட்சி, தொழிற் புரட்சி நடைபெற்று நவீன தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது. 1967 தேர்தல் தமிழ்நாடு அரசியலில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. டிஎம்கே சுமார் 138 இடங்களில் வெற்றி பெற்றது. அண்ணாதுரை முதல்வராக ஆனார். இது ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் ஆகியவற்றின் விளைவு. காங்கிரஸ் ஆதிக்கம் முற்றிலும் முடிவுக்கு வந்தது. 1969 அண்ணா இறந்த போதிலும் அவருக்கு அடுத்த தலைவராக கருணாநிதி பதவியேற்றார். 1971 தேர்தலில் டிஎம்கே சுமார் 184 இடங்களை வென்று மிகப்பெரிய வெற்றி பெற்றது. கருணாநிதி முதல்வராக ஆனார். ஆனால் 1976 எமர்ஜென்சி காலத்தில் டிஎம்கே அரசு கலைக்கப்பட்டது. ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இதற்கிடையில் 1972 திமுகவில் இருந்து பிரிந்து புதுக்கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் தேர்தல் களம் கண்டார். 1977 தேர்தலில் ஏஐஏடிஎம்கே சுமார் 130 இடங்களை வென்று ஆட்சிக்கு வந்தது. எம்ஜிஆர் முதல்வராக ஆனார். இது டிராவிடியன் பாலிடிக்ஸின் இரண்டாம் கட்டத்தை ஆரம்பித்தது. 1980 தேர்தலில் ஏஐஏடிஎம்கே சுமார் 129 இடங்களை வென்றது. 1984 தேர்தலில் ஏஐஏடிஎம்கே சுமார் 132 இடங்களை வென்றது. இதன் மூலம் 10 ஆண்டுகளாக எம்ஜிஆர் தொடர்ந்து முதல்வராக இருந்தார். 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அரசியல் குழப்பம் ஏற்பட்டது. 1988 ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. 1989 தேர்தலில் டிஎம்கே சுமார் 150 இடங்களை வென்று கருணாநிதி முதல்வராக ஆனார். 1991 தேர்தல் மிகவும் முக்கியமானது. ஏஐஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி சுமார் 225 இடங்களில் 164க்கும் மேற்பட்ட இடங்களை வென்று ஜெயலலிதா முதல்வராக ஆனார். 1996 தேர்தலில்
டிஎம்கே கூட்டணி 221 இடங்களில் 173 இடங்களை வென்று கருணாநிதி முதல்வராக ஆனார். 2001 தேர்தலில் ஏஐஏடிஎம்கே 196 இடங்களில் 132 இடங்களை வென்று ஜெயலலிதா முதல்வராக ஆனார். 2006 தேர்தலில் டிஎம்கே கூட்டணி சுமார் 163 இடங்களை வென்று கருணாநிதி முதல்வராக ஆனார். ஆனால் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்தது. 2011 தேர்தலில் ஏஐஏடிஎம்கே கூட்டணி சுமார் 203 இடங்களை வென்று ஜெயலலிதா முதல்வராக ஆனார். இவ்வாறு டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே ஆட்சி மாற்றம் 20 ஆண்டுகளாக தொடர்ந்தது. ஆனால் 2016 தேர்தலில் ஏஐஏடிஎம்கே 134 இடங்களை வென்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. ஜெயலலிதா முதல்வராக ஆனார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017 எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஆனார். 2021 தேர்தலில் டிஎம்கே கூட்டணி சுமார் 159 இடங்களை வென்று டிஎம்கே தலைவர் மு.க. ஸ்டாலின் முதல்வராக ஆனார். மாணவர்களே, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. இது தமிழ்நாட்டின் அரசியல் பரிணாமத்தில் ஒரு புதிய கட்டத்தை குறிக்கக்கூடிய முக்கியமான தேர்தல். 1967 முதல் இன்று வரை டிஎம்கே மற்றும் ஏஐஏடிஎம்கே ஆகிய இரு திராவிட கட்சிகள் தமிழக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. ஆனால் 2026 தேர்தல் இந்த இரு கட்சி ஆதிக்கத்திற்கு மாற்றாக புதிதாக டிவிகே தமிழக வெற்றி கழகம் தலைமையில் புது ஆட்சி உருவாகும் ஒரு முக்கிய தருணமாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய அரசியல் நிலையை பார்க்கும்போது 2021 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் உள்ள டிஎம்கே தனது ஆட்சி செயல்பாடுகளை முன்னிறுத்தி மீண்டும் ஆட்சியை தொடர முயற்சி செய்தது. மற்றொரு புறம் ஏஐஏடிஎம்கே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட தலைமை மாற்றத்திலிருந்து மீண்டு தன்னை மறுசீரமைத்து வருகின்றது. அதன் பாரம்பரிய வாக்கு வங்கியை மீண்டும் உறுதிப்படுத்த முயற்சி செய்தது. 2026 தேர்தலில் முக்கியமான புதிய அம்சம் என்னன்னா, தேசிய கட்சிகளின் அதிகரிக்கும் பங்கு. குறிப்பாக பிஜேபி தமிழகத்தில் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்த முயற்சி செய்கிறது. காங்கிரசும் அதையேதான் விரும்புகிறது. இது முன்பு இல்லாத அளவுக்கு தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை உருவாக்குகிறது. மாணவர்களே, கூட்டணி அரசியல் என்பது 2026 தேர்தலில் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் டிவிகே முழுமையான பெரும்பான்மை பெறவில்லை. 108 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. எனவே தற்போதைய ஹங் அசெம்பிளி தொங்கு சட்டமன்றம் சூழலில் கூட்டணி ஆட்சி மட்டுமே சாத்தியம். மாணவர்களே, 2026 தேர்தலை தீர்மானித்த முக்கிய காரணிகள் என்னென்னு இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1. ஆன்டி இன்கம்பன்சி வர்சஸ் கவர்னன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். 2. லீடர்ஷிப் ஃபேக்டர். 3. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இம்பாக்ட். 4. யூத் voters and first time voters impact. 5. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் என்னன்னா, தமிழக அரசியல் தற்போது 2 பார்ட்டி சிஸ்டத்திலிருந்து மல்டி பார்ட்டி காம்படிஷன் நோக்கி நகர்கிறது. சோஷியல் ஜஸ்டிஸ் பிளஸ் வெல்ஃபேர் பாலிசிஸ் ஐடியாலஜியா வச்சிருக்க கட்சிகள் தான் இதுவரை வெற்றி பெற்று வந்திருக்காங்க. இந்த டாபிக் உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ 3 ஸ்டேஜஸ்லயும் தேவைப்படும். நல்லா படிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து காண வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த காணொளியை உங்களை மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மற்ற மாணவர்களோட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.